ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பர்சன்டேஜ் 9th பார்ட்டை வந்து கன்டினியூ பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கோட்ஸோடு போகலாம். சக்ஸஸ் ஆஸ்க்ஸ் ஃபார் சாக்ரிஃபைசஸ். அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் சக்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாச்சும் தியாகத்தை பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம எந்த என்ஜாய்மெண்ட், அந்த பார்ட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாமல் நம்ம வந்து ஒழுங்காக படிக்கணும். ஸோ இந்த குட்டி குட்டி சாக்ரிஃபைசஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னைக்குள்ள ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். In an exam, there are total 150 questions. In the first section, out of 75 questions, a student got 64% marks. Then how much percentage he has to score in second section so that overall he will score 70% mark? கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாமில் வந்து டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து 75 கொஸ்டின்ஸு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 64% மார்க் வந்து அதில் கிடச்சிருக்கு. அண்ட் இதே இது செகண்ட் செக்ஷனில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலை. ஆனால் ஓவரால் மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. ஓவராலாக அந்த பையனுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து 70% மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் செக்ஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு செக்ஷனில் 75 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த 75 கொஸ்டின்ஸுக்கு தான் அந்த பையனுக்கு வந்து 64% மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 75 × 64/100 அப்படின்னு சொல்லி போடுவோம். இந்த 64% வந்து அந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கீழே 100 சேர்த்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா 75 வந்து 3 டைம்ஸ் போகும், 100 வந்து 4 டைம்ஸ் போகும். அண்ட் இந்த 4 வந்து 1 டைம்ஸ் போகும். அண்ட் இந்த 64 வந்து 16 டைம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 × 16 வந்து 48 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 150 கொஸ்டின்லாம் வந்து அந்த பையனுக்கு வந்து 70% மார்க் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து எப்படி போடுவோம்னா 150 × 70/100. ஸோ இப்படி தான் போடுவோம். அண்ட் இந்த 2 0 வந்து கேன்சல் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 100ல் இருக்க 2 0 வந்து ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 15 × 7 வந்து 105 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இந்த 100 - 48 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் ப்ளஸ் செகண்ட் செக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து நம்மளுக்கு 48 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அண்ட் செகண்ட் செக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் டோட்டலாக வந்து நம்மளுக்கு 105 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ வந்து அந்த செகண்ட் பார்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 105 - 48 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 57 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இவங்க வந்து பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 57 டோட்டல் கொஸ்டின் வந்து 75 கொஸ்டின்ஸ். அதாவது செகண்ட் செக்ஷனில் வந்து 75 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஸோ 75 × 100 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஏன்னா 100 வந்து எதுக்கு போடுறோன்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா ஸோ 75 வந்து 3 டைம்ஸ் போகும், 100 வந்து 4 டைம்ஸ் போகும். அண்ட் இந்த 3 இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 வந்து 1 டைம்ஸ் போகும், 57 வந்து 19 டைம்ஸ் போகும். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணோம்னா 19 × 4 பண்ணோம்னா நம்மளுக்கு 76% அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக் மெத்தட். இப்போ நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்றில் வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்குது, அடுத்ததில் வந்து 75 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செக்ஷனுக்கு வந்து ரேஷியோ பார்த்தோம்னா 1:1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த ஃபஸ்ட் செக்ஷனுக்கு வந்து 64% அவனுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஓவராலாக வந்து நம்மளுக்கு 70% கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 70% வந்து 64க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 6 கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 70 + 6 அப்படியே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 76% வந்துடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். இதில் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். In an exam, there are total 224 questions. In the first section, out of 112 questions, a student got 69% marks. And how much percentage he has to score in second section so that overall he will get 75% marks. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் ஃபஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக வந்து 224 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து 112 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 112 கொஸ்டின்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 69% மார்க் கிடச்சிருக்கு.
ஸோ செகண்ட் செக்ஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருந்தா அவனுக்கு வந்து ஓவராலாக 75% மார்க் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 224 கொஸ்டின்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் செகண்ட் செக்ஷனில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினில் வந்து 112 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் செகண்ட் செக்ஷன்லையும் 112 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ரேஷியோவில் இருக்கும்? 1:1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் வந்து 1:1க்கு வந்து இப்படி பண்ணும். இது ரேஷியோ மாறுச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து வந்திருக்கும். ஸோ அதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து 1:1 ரேஷியோவில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து எவ்வளோ மார்க் கிடச்சிருக்கு? 69% மார்க் கிடச்சிருக்கு. அண்ட் ஓவராலாக வந்து அவனுக்கு வந்து 75% கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 75% வந்து அந்த ஃபஸ்ட் செக்ஷனில் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 6 கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அந்த ஓவரால் +6 அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 81% கிடைக்கும். அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் பார்க்கலாம். In an exam, there are 200 questions. In the first section, out of 120 questions, a student got 65% mark. Then how much percentage he has to score in remaining questions so that he will score overall 70% mark? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாமில் வந்து 200 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து 120 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் வந்து 65% மார்க் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது செகண்ட் செக்ஷனில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் ஓவராலாக வந்து 70% மார்க் அவனுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓவராலாக வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ 200 கொஸ்டின்ஸில் வந்து ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து 120 கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் அப்படி பார்த்தோம்னா செகண்ட் செக்ஷனில் வந்து எப்படி 80 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரேஷியோ பார்த்தோம்னா 3:2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி சம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து 65% மார்க் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக வந்து 70%. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 70%ல் வந்து 65 வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 5 வந்து கம்மியாக இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து நம்மளுக்கு என்ன ரேஷியோ கிடச்சிருக்குன்னா 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 3 வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த 3 × 5 அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த மல்டிப்ளை பண்ணது வந்து நம்மளுக்கு 15 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஸோ 15 டிவைடட் பை அந்த 2 இருக்குல்ல, அந்த பக்கத்தில் இருக்க ரேஷியோ 2 இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 15 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 70% + 15 டிவைடட் பை 2%. ஸோ இது வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 70% + 7.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து ப்ளஸ் பண்ணோம்னா 77.5% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் செக்ஷனோட அவனோட மார்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோ எண்டுக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் இன்னைக்குள்ள டூ யூ நோ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். 1லேருந்து 999 நம்பருக்குள்ளே நம்ம வந்து வேர்டிங்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏன்னு ஒரு லெட்டர் வரவே வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.